ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது. நம்ம வீட்டில் தானாகவே இது வளர்ந்து வந்தது. இதோட விதைகள் விழுந்தாவே அது நிறைய செடி வளர்ந்துடும். இது வந்து பக்கத்தில் நான் விழுந்து தானாகவே அதுவே நிறைய வளர்ந்துருச்சுங்க. ஸோ நான் ஹேர் ஆயிலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம இதோட இலைகளை வந்து அப்படியே அரைச்சி ஹேர் பேக் போட்டு குளித்தோம்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இளநரை வரவிடாமல் தடுக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். இதோட பூக்கள் வந்து பாருங்கள், வெள்ளையாக குட்டீஸாக இருக்கும். இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து அந்த விதைகள்லாம் விழுந்து நமக்கு நிறைய செடி வளர்ந்துருங்க. இந்த கீரையை வந்து நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டோம்னா கல்லீரல் வந்து பலப்படுத்தும்னு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதோட பூக்கள் வந்து குட்டீஸாக இருக்கும், சின்னதாகவே இருக்கும். நான் இதோட விதைகள் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் போட்டு விடுறதுக்காக ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு. இப்படி தாங்க இருக்கும்.